போது அந்த கடைக்காரங்கிட்ட பொருளை கேட்பீங்க, அந்த கடைக்காரன்ட்ட பேசுவீங்க, அவரும் பேசுவார். அந்த பொருள் விஷயம் மட்டும்தான் பேசுவீங்க. வீட்டுக்கு போய் அவர் ஃபோன் நம்பர் வாங்க, ஹாய் எப்படி நல்லா இருக்கிறீங்க அப்படிலாம் பேச மாட்டீங்க. அப்போ உங்களுடைய உறவு அந்த கடையோடு முடியுது, அந்த கடை சம்பந்தப்பட்ட அந்த சம்பாஷணையோடு முடியுது. நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு மேலே உள்ளவங்க கிட்ட அந்த வேலையில் இருக்கும்போது இந்த வேலையோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை பேசுவீங்க. சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா பேசுவீங்க. வீட்டுக்கு போனால் அவங்கள மறந்துடுவீங்க, மற்ற காரியத்தில் ஈடுபடுவீங்க. அடுத்த நாள் திருப்பி வேலைக்கு வரும்போது அவங்களோட பேசுவீங்க. அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அந்த லிமிட் இருக்கு. நான் போகிற கடைக்காரங்கிட்ட நான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி க்ளோஸ்ன்னு சொன்னாலே அது ஒரு கேள்விக்குறியாக மாறும். இப்போ ஜீசஸ் கூட உங்களுடைய உறவு எப்படி இருக்கு? சர்ச்சுக்கு வரும்போது யாபேஸில் உட்காரும்போது அங்கே மட்டும் ஒரு ஜெபம், அங்கே மட்டும் ஒரு பாட்டு, அங்கே மட்டும் சோத்திரம், அங்கே மட்டும் கண்ணை மூடுவோம். இதை முடிச்சுட்டு போய்டுறோம். அப்புறம் அப்போது ஒரு கம்பெனி பாஸ் மாதிரி, ஒரு கடைக்காரன் மாதிரி அவ்வளோதானா இயேசு? அப்போ என்ன அர்த்தம்னா ஆஃப்லைன், அதாவது இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம போகிறோம் பாருங்கள், வீட்டுக்கு போகிறோம், நாளைக்கு ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போகிறோம், ஊருக்கு போகிறோம். அந்த டைமில் இயேசுவோடு எப்படி பழகிறோம், அதுதான் ஜென்யூன் ரிலேஷன்ஷிப். ஜெபிக்கும் போது எல்லாரும் தான் ஜெபிப்போம், எல்லாரும் காடோட க்ளோஸாக இருப்போம், அது இல்லை விஷயம். இந்த டைமில் விஷயம் சொல்கிறது கடைக்கார உறவு தான். அது ஜீசஸ் விரும்புறது இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில், நடைமுறை வாழ்க்கையில் ஆண்டவரோடு எப்படி பழகிறோம், அதுதான் அவர் பார்க்குறார்.